ஹலோ கைஸ், இன்றைக்கி லயனோட ஆர்டிஃபிஷியல் ஆர்டிக்கலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது லயனோட ஆர்டிஃபிஷியல் அண்ட் ஆர்டிக்கல், அதாவது ஆர்டிக்கல் அப்படின்னா ஒருத்தரோட ஸ்டோரியை ஒருத்தவங்க எழுதுறதுக்கு பேர் தான் ஆர்டிக்கல். நாவல், ஹிஸ்டாரிக்கல், அது எல்லாமே சொல்லுவாங்க. அந்த ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா இந்தியாவில்னு எடுத்துக்கிட்டிங்க, இந்தியாவை ஏன் எடுக்கிறீங்க, உலகத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிகமாக ஒரு மோட்டிவேஷனல் கம்பேக்காக இருக்கட்டும், அதிகமாக ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்டோரியாக இருக்கட்டும், எதை வச்சு அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லைனை வச்சு தான். ஏன் அந்த லைனை வச்சு இது பண்ணுறாங்கன்னா, ஒரு சிங்கத்தோட வலிமை இருந்துட்டு பல மடங்கு அதிகம். சிங்கத்துக்கு பலம் இருந்துட்டு அதோட என்ன சொல்கிறதுனா, சிங்கத்தோட பலம் அதோட உடல் வலிமைன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். சிங்கத்தோட பலம் உடல் வலிமை கிடையாது, அதோட மன வலிமை. அதாவது சிங்கம் 10 நாள் சாப்பிட்லனாலும் அதை எந்த ஒரு அனிமலும் வேட்டையாட முடியாதுங்கிறாங்க. காரணம் அதோட மன வலிமை, தைரியம், துணிச்சல் அப்படிங்கிறது ஒரு விஷயந்தான். அதே மாதிரி தான் இப்போ இந்த மனித வாழ்க்கையில் எல்லாமே இருந்துட்டு ஒரு பயத்தோடையே வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் இவ்வளோதுக்கு காரணமாக இருக்குது. நம்ம லைஃப்பில் வர சுச்சுவேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாதிரி பயத்தோடு வாழ்கிறது தான். லயனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த சிங்கம் எப்படி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 10 மான் இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அதோட பசி தீர்ந்துட்டா 4 மானை வேட்டையாடிச்சுன்னா மீதி 6 மானை விட்டுருமா. அதாவது ஒரு மானை சாப்பிட்டாலும் பசி தீர்ந்துருச்சுன்னா மீதி 9 மானை விட்டுருமா. அதாவது தனக்கு தேவையானதை மட்டும்தான் எடுத்துக்குமா. ஆனால் அந்த மனித பிறவிகள் மட்டும் தனக்கு தேவையானதை தாண்டி அளவுக்கு அதிகமாக காசு பணம் சம்பாரித்து உணவு முறையாக இருந்தாலுமே சரி, ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட்டா அமிர்தமும் நஞ்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு அளவுக்கு மேலே காசு சேர்த்தா நம்ம வாழ்க்கை எந்த லெவலுக்கு போய் நிற்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை தான். அதே மாதிரி தான், அதாவது 5 அறிவு 4 அறிவு படைத்த ஜீவன்களுக்கே இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு எது அளவு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிகிறப்ப, மனிதனாக பிறந்த நமக்கு எது அளவு எது அளவுக்கு மீறினது அப்படிங்கிறது தெரியல. ஆசைக்கு அதிகமாக ஆசைப்படுறது, அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறது, தகுதிக்கு அதிகமாக ஆசைப்படுறது தப்பே கிடையாதுங்க. நான் இப்பயுமே சொல்கிறேன், தான் ஆசைப்பட்டதை அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு மனுஷன் ஆசைப்படுறான்ல, அதான் மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயல். சிங்கத்துக்கிட்ட இன்னொரு விஷயம் நம்ம சிங்கத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, சிங்கம் தான் இருக்கிறதுலேயே அதிக அளவு இருந்துட்டு ரன்னிங் எஃபெக்ட்லேயே இருந்தாலும் சரி, சிறுத்தைக்கு அடுத்து அதிக ரன்னிங் எஃபெக்டில் சிங்கம் தான் இருக்குது. சிங்கத்துக்கு காரணம் என்ன, அவ்வளோ பெரிய உடம்பை வச்சுக்கிட்டு சிங்கம் அவ்வளோ தூரம் ஓடுது அப்படின்னா அதோட மன வலிமை, அதோட தன்னம்பிக்கை அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு சிங்கம் இருந்துக்கிட்டு இன்னொரு சிங்கத்தை இருந்துக்கிட்டு ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்து கூட மிங்கிள் ஆகணும் அப்படின்னா அதோட சுற்றி இருக்கிற சரௌண்டிங், அதோட ஒற்றுமை எல்லாம் தான் காரணம். இந்த மனித பிறவிகள் மட்டுமே ஒற்றுமை இல்லாமையும் தன்னோட ஒற்றுமை புறணி பேசுகிறது. ஒரு சிங்கம் இருந்துட்டு இன்னொரு சிங்கத்துக்கு ஹெல்ப்பாக நிற்குமே தவிர, எந்த சிங்கமும் ஒரு சிங்கத்தை கீழே தட்டி விடவோ எதுக்குமே பார்க்காது. ஒரு இனம் அப்படின்னா அந்த இனத்துக்கு அனைத்து இனமும் சப்போர்ட் பண்ணும். மனித இனம் மட்டும்தான் எந்த ஒரு இனத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. அதாவது அடுத்தவன் நல்லா இருந்தால் பிடிக்காது, அடுத்தவன் இப்படி இருந்தால் பிடிக்காது, அடுத்தவன் என்ன பண்ணால் இவங்களுக்கு என்ன, அடுத்தவன் வளர்கிறது பிடிக்காது. ஆனால் எந்த 5 அறிவு கொண்ட ஜீவன்கள் எது வளர்ந்தாலுமே இது பண்ணுறது கிடையாது. அதில் சிங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். அதோட கால், நகம், அது எல்லாமே சிங்கத்துக்கு அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கத்தோட கூட்டில் அது இருக்கிற ஏரியாவில் நம்ம தேடி போய் அதை ஏதோ ஒம்பெழுத்துட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அது தாக்க வருமே தவிர, சும்மா இருக்கிற எந்த ஒரு இதுவுமே தாக்காது சிங்கம். சரிங்களா? சிங்கத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே அதுதான். சிங்கம் அப்படின்னாலே காட்டுக்கே ராஜான்னு சொல்கிறோம். நம்ம வீட்டுக்கு ராஜா யார்? நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க நம்ம வீட்டுக்கு ராஜான்னு சொல்லுவாங்க. காட்டுக்கு ராஜாவாக இருக்க சிங்கம் அதை எதிர்த்து எந்த ஒரு விலங்குமே போய் போரிடுறது இல்லை. காரணம், அதுக்கு பயம், அதோட வலிமை, அதை கண்டு பயப்படுது. ஆனால் வீட்டுக்கு ராஜாவானுங்க, ஏன்னா அந்தளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் அது நடந்துக்கிற விதமும், அது நடந்துக்கிற பக்குவமும் தான். அதாவது என்ன சொல்கிறது, அந்த சிங்கம் மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் வர டிப்ரெஷன் எல்லாமே நம்மளோட இது தான். அதாவது டிப்ரெஷன் இந்த மாதிரி டைமில் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி சிங்கம் வெளில வர மாதிரி நம்மளும் வெளில வந்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமே. இந்த வீட்டுக்கு பெரியவங்க இருந்துக்கிட்டு அவங்க சரியான முறையில் இருந்தால் அது கீழ்த்தரப்பட்ட இருக்கிறவங்க கரெக்டாக இருப்பாங்க. அதாவது சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்கா, அது கீழே இருக்கிற விலங்குகள் அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு ராஜாவாக இருக்கவங்க, ஒரு குடும்பத்துக்கு ராஜாவாக இருக்கவங்க, அவங்க கரெக்டாக இருந்துட்டாலே எதுன்னு ஆட்டோமேட்டிக்காக நடக்கணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதாவது பனிக்கரடிகள்னு சொல்லுவாங்க. பனிக்கரடிகள் அதாவது பனி தேசத்தில், குளிர் தேசத்தில் வாழக்கூடியவங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் உடல் நிலையை பக்குவப்படுத்திக்கிட்டு வாழும். அதே மாதிரி சிங்கம் வெயிலையும் சரி குளிர்லையும் சரி அது எந்தெந்த மாதிரி அண்டை பிடிக்கணுமோ அந்தந்த மாதிரி அண்டை பிடிச்சி தன்னோட இரையை தேடி அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டு வாழும். சரிங்களா? அதாவது இருக்கிறத கொண்டு சிங்கம் பொழப்ப ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்கிறது கொண்டுனா தனக்கு பசி தீர்ந்துட்டா விட்டுரும். அடுத்தவங்களை பற்றி பொறாமையோ போட்டியோ எதுக்குமே போகாது. அதுதான் சிங்கத்தோட நேச்சரே. அது சிங்கம்னு மட்டும் இல்லை,
காட்டில் வாழ்கிற அனைத்து விலங்குகள். எக்ஸாம்பிள் ஃபார் சிங்கம்னா அது எதுக்காக சிங்கத்தை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காட்டுக்கு ராஜாவாக இருக்க சிங்கமே அப்படி யோசிக்கிறப்ப 6 அறிவு படைத்து கடவுளால் படிக்கப்பட்ட அனைத்து தரப்பட்ட மக்களும் வரமாக படைக்கப்பட்டு அனைவருக்கும் மூளை எல்லாமே யாருக்குங்க பகுத்தறிவு இந்த உலகத்தில் எந்த உயிரினத்துக்கு பகுத்தறிவு கொடுத்துருக்காங்க? அவ்வளோவும் கொடுத்து மனிதராக இருக்க நம்ம இங்கே இவ்வளோ பிரிவினையோடு நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம். மெயினாக இருந்துட்டு என்ன சொல்கிறது, அவன் இவனை அடிக்கிறது, அவனை அடிக்கிறது, ஒருத்தர் தாழ்வு மனப்பானையை கொண்டு வர்றது, நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா. சிங்கமும் பெரிய ஆளுத்தனத்தை காட்டுது தான், ஆனால் யாரையும் அடிமைப்படுத்தலை, அது கீழே வரணும்னு யாரையும் யோசிக்கலை. மக்களாகி நம்மளுமே இருந்துட்டு 6 அறிவு படைத்த ஜீவன்களாக இருக்கிற நம்மளுமே இருந்துட்டு ஒரு விலங்கினத்தை சேர்ந்தவங்க தான். அந்த விலங்குக்கு இருக்கிற பக்குவம் மனிதர்களுக்கு இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துக்கணும். ஒரு விலங்குக்கு வச்சு நான் வந்துட்டு இந்த அளவுக்கு நான் மோட்டிவேஷனாக சொல்கிறேன்னா, சிங்கத்துக்கு இருக்கிற இது நமக்கு இல்லை அப்படிங்கிறத ஒரு இதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு இருந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்பி இதை நான் உங்களுக்காக பதிவிட்டிருக்கேன். தேங்க்யூ.